விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் குமரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். குமரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் வள்ளி தேவனை சமேத சுப்பிரமணிய சாமி கோயில் பங்குனி உத்திரம் தேரோட்டம் நடந்தது. மயிலம் வள்ளி தேவனை சமேத சுப்பிரமணிய சாமி கோயில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் தேரோட்டம் சிறப்பாக நடந்து வருகிறது. இதனையொட்டி கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் பங்குனி உத்திர பெருவிழா துவங்கியது. தொடர்ந்து மூலவருக்கு அபிஷேகம் ஆராதனைகளும் இரவில் பல்வேறு வாகனங்களில் உற்சவர் கோவிலின் 3 பிரகாரங்களில் வலம் வரும் நிகழ்ச்சியும் நடந்து வருகிறது. வந்தது 8ஆம் தேதி திருநாள் விழாவான நேற்று இரவு சுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாணமும் ஆராதனையும் தொடர்ந்து அதனை குதிரை வாகனமும் உற்சவம் நடந்தது. பங்குனி உத்திர விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 5:46 மணிக்கு திருத்தேர் வடம் பிடித்து நிகழ்ச்சியில் நடந்தது. முதலில் விநாயகர் தேரும் அதனைத் தொடர்ந்து 2ஆவதாக வந்த தேரில் வள்ளி தேவனை சமேத சுப்பிரமணிய சாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள்பளித்தார். தேரை மயிலம் பொம்மைபுரம் ஆதீனம் 20வது பட்டம் ஸ்ரீல சிவஞான சுப்பிரமணிய சாமிகள் தலைமையில் வடம் பிடித்து இழுத்து துவங்கி வைத்தார். பல 100 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து நேற்று இரவு வந்து மலைப்பாதையை படுத்து உறங்கி பக்தர்களும் விழுப்புரம், திண்டிவனம், செஞ்சி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பக்தர்கள் மட்டுமின்றி புதுச்சேரி, கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களிலும் இருந்து வந்து பக்தர்கள் தேரை அசைத்தவாறு நகர்த்தவாறு பக்தி பெருமிதத்துடன் மயிலம் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா என கோஷம் விண்ணமுட்டும் அளவிற்கு இருந்தது. சில பக்தர்கள் தங்கள் கைகளில் இருந்த சில்லறை காசுகளை மற்றும் தங்கள் விளைநிலங்களில் விளைந்த தானியங்களை, காய்கறிகள் தேர் மீது தூக்கி வீசி தங்களை நேர்த்திக்கடனை செலுத்தி பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி பக்தர்கள் நேர்த்திக்கடனை அளவு குத்தி மலையேறி லட்சக்கணக்கான பக்தர்களும் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்தனர். விழாவையொட்டி பக்தர்கள் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு குடிநீர், கைவரை உள்ளிட்ட வசதிகளும் மயிலம் பொம்மபுரம் ஆதீனம் 20ஆம் பட்டம் ஸ்ரீல சிவஞான சுப்பிரமணிய சாமிகள் தலைமையில் திருமணத்தின் செய்திருந்தனர். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் திண்டிவனம், செஞ்சி, மரக்காணம், சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து மயிலத்துக்கு சிறப்பு பஸ்கள் இயக்கப்பட்டன. இதில் அதிக அளவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதையொட்டி குற்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின் பேரில் திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையில் போலீசார் உதவி செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி குமரன். விவசாயம்